அக்கா மட்டும் தனியாக கடைக்கு போக இந்த குட்டி பையன் மட்டும் வீட்டில் இருக்கான். இவனே ஆல்ரெடி பயந்த பையன். அவனுக்கு போய் அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்டா சும்மாவா இருப்பான்? யாருன்னு கேட்டுட்டே போகிறான். பேஸ்மெண்ட்லேருந்து சத்தம் வர மாதிரி இருக்க. அங்கே வந்து பார்த்தா அங்கே யாரும் இல்லை. அதுக்கு பதிலாக டபக்குன்னு யாரோ மெயின் டோர் திறக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது, கடைக்கு போனாக்கா அதுக்குள்ளேயே வந்துட்டா அப்படின்னு வந்து பார்த்தா மெயின் டோர் திறந்துருக்கு. ஆனால் சத்தம் பின்னாடி இருந்து வருது. கண்டிப்பாக திருடனா இருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட்ட பையன், இங்கே பாரு, நான் ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை, ஒழுங்கா வெளியே வந்துரு, என்ன செத்த அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது கிச்சனுக்குள்ள இருந்து கடமுடா சத்தம் வர இந்த பையன் வேகமா வந்து கிச்சன் டோரை லாக் பண்றான். பார்த்தா பேக் டோர் தானா திறக்குது. என்னடா இது, இந்த கதவை சாத்தனா அந்த கதவை திறக்குது. கண்டிப்பா அது திருடனா இருக்க மாட்டான், ஏதாவது பேய் பிசாசு வேலை போலன்னு பயந்து போன பையன் வேகமா ஓடி போய் அவன் விளையாடுறதுக்காக வச்சிருக்க டென்ட்டுக்குள்ள மறைஞ்சுக்க. அந்த நேரம் பார்த்து அங்க வந்த அக்கா, இல்லை பயந்தாங்குழி, அதுக்கு தான் அப்பாவே கூப்பிட்டேன், அப்ப வராம இப்ப பயந்துட்டு இருக்கேன்னு சொல்றதை கேட்டு இந்த பையன் வெளியே வந்து பார்த்தா அக்கா வாய்ஸ் மட்டும் கேக்குது. அக்கா காணா. அக்கா எங்க போனேன்னு இவன் கேட்டுட்டே இருக்கும்போது கீழே பார்த்தா அக்கா வாங்கிட்டு அந்த முட்டையெல்லாம் உடஞ்சு கிடக்க. பயந்து போய் இந்த பையன் பின்னாடி போயிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்த வினோத விலங்கு இவனை விழுங்கிடுச்சு.